இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தூய அன்னையின் காட்சிகளைக் கண்ட யோசித்த நாம் அன்னை மரியாளுக்கு கணக்கிலடங்காத ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். அவைகளில் மிக முக்கியமானவை ஜெபமாலை என்பது நாம் அறிந்ததே. அதற்கு அடுத்தபடியாக வருவது தேவமாதாவின் பிரார்த்தனை, அதாவது மாதாவின் மன்றாட்டு மாலை என்றால் அது மிகையாகாது. இதனை ஆலயங்களிலும் நம் குடும்ப ஜெபங்களிலும் நாடுதோறும் இதனை நாம் சொல்லி வருகிறோம். நம்மில் பலர் இதனை மனப்பாடமாகச் சொல்லுவார்கள், ஏன் இனிய பாடலாக கூட பாடுவார்கள். ஆனால் எத்தனை பேர் இதனை உணர்ந்து சொல்லுகிறோம்? இதில் கூறப்படும் புகழுரைகள் அனைத்தும் முழு அர்த்தங்களை உணர்ந்து ஜெபிக்கிறோமா என்றால் அது சந்தேகம்தான். பலர் இதை மனப்பாடமாகச் சொல்லினாலும் இதன் உள் அர்த்தங்களை நாம் உணர்ந்ததே இல்லை. இந்த அன்னையின் மன்றாட்டு மாலையை அர்த்தமுடன் தியானிக்க, ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரார்த்தனை என்னும் வடசொல் தூய தமிழில் வேண்டுதல், மன்றாட்டு என பொருள்படுகிறது. பல மன்றாட்டு மாலைகள் இருப்பினும் திரு அவை லிட்டனி ஆஃப் லொரேட்டோ என்னும் தேவமாதாவின் பிரார்த்தனைக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் தொடக்கத்தில் சுவாமி கிருபையாயிரும் என தொடங்குகிறோம். அன்னையை புகழ்வதற்கு முன்னால் இறைவனை புகழ திரு அவை நம்மை அழைக்கிறது. ரோமையர் 11:36 கூறியது போல, அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தனர், அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே மாட்சி உரித்தாகுக என எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமானவரை புகழ்வது தகுதியானதே. நமது அன்னை இவ்வளவு மாட்சி பெற்றிருப்பதும் அவராலேயே. ஆகவே சகல நன்மைகளுக்கும் ஊற்றான இறைவனை அனைத்திற்கும் முதலாக போற்றுவது முறையானதே. சுவாமி கிருபையாயிரும் எனச் சொல்லும்போது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த சர்வ வல்லவரை போற்றுவதும், ஒன்றுமில்லாமையிலிருந்து உண்டாக்கப்பட்ட நாம் அவர் முன் தூசிகளே, ஒன்றுமில்லாதவர்களே, பாவிகளே. ஆகவே நம்மை எல்லாவற்றிற்கும் முதலானவர் முன் தாழ்த்தி வார்த்தைகளில் வழி நிற்கும் இறைவனை, பரம்பொருளை பார்த்து இறைவா இறங்கும் என, சுவாமி கிருபையாயிரும் என மன்றாடுகிறோம். மரியே வாழ்க.